May I come in? செத்து போனவன் எங்க எப்படி? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க போட்டோல தேடிக்கிட்டு இருந்த ஆதி நான் தான். போலீஸ் என்ன தேடுறாங்கன்னு கேள்விப்பட்டு விசாரிச்சேன். அப்புறம்தான் புரிஞ்சுது நீங்க தான் போட்டோ காமிச்சு என்ன விசாரிச்சீங்கன்னு. அதனால தான் இங்க வந்தேன். ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இதுல பிரியாங்கிறது யாரு? ஏண்டா பிரியாவே உனக்கு தெரியலையா? உன்னோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து நல்ல மாதிரி நடிக்கிறியா நீ? என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். அன்னைக்கு நான் போதையில இருந்தேன் மேடம். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல மேடம். பொறுமையா இரு, கொஞ்சம் அமைதியா இரு. அவனை தானே நம்ம எல்லாரும் தேடிட்டு இருந்தோம். அவனே நம்ம வீடு தேடி வந்திருக்கான். அவனை போய் அடிச்சுட்டே இருக்கேன் நிலா. ஓ, நீங்க நிலாவா? பிரியா இல்லையா? பிரியா எங்க? இவதான் பிரியா. உனக்கு பிரியாவை யாருன்னு தெரியல? நிஜமாவே நீதான் ஏமாத்தணும்னா? நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லைன்னா நாம அந்த மாதிரி சந்தேகப்படலாம். அதான் வரைஞ்சிட்டு வந்த படத்தை பார்த்து பிரியா தெளிவா அடையாளம் காட்டியிருக்காளே. இல்ல, எனக்கு டவுட்டா தான் இருக்கு. டவுட்டுக்கு என்ன இருக்கு? அவன் இல்லைன்னா அப்ப ஏமாத்தினவன் யாரு? நீயா? மாலை போட்டிருக்கிற நேரத்துல நீ தேவையில்லாம ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? நீ மாலை போட்ட நேரம் நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்க. சாரி, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, என்னோட மிஸ்டேக் தான். என்ன மன்னிச்சிரு பிரியா. ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. உன்னதாண்ட இத்தனை நாளா தேடிட்டு இருந்தோம். நாளை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? நீ அவளை ஏமாத்தாம இருந்திருந்தா அவ வாழ்க்கை எவ்வளவு நல்லா அமைஞ்சிருக்கும்னு தெரியுமா? நிலா, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏ பிரியா, இன்னும் என்னம்மா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க? நீ கொல்கத்தாவுக்கும் போக வேண்டாம், இன்டர்வியூக்கும் போக வேண்டாம். உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா வந்தாச்சு. நாம அவரை தேடிட்டு இருக்கும் போது அவர் ஒன்ன தேடிக்கிட்டு வந்து நிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் உன் அதிர்ஷ்டமா? இல்ல, உன் வயித்துல இருக்கிற குழந்தையோட அதிர்ஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா கூட நீ புறப்பட்டு போயிருப்ப. இவ்வளவு சீக்கிரம் பிரியாவோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படும்னு நினைக்கவே இல்லை. எல்லாம் நம்மளோட பிரார்த்தனை தான். நல்லபடியா முடிஞ்சது. நல்லவங்களை எப்பவும் தெய்வம் கைவிடாதுன்னு. நல்லவங்களை தான் கைவிடாது, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கை விட்டுரும். உன்னை எப்ப நான் கண்டுபிடிப்பேன், எப்ப என் கையால நீ அடி வாங்க வேண்டியிருந்தா. நீ வாமா. கேளு நிலா, நீ வா. தம்பி வாங்க உட்காருங்க. வாப்பா. சரிம்மா, அந்த பையனே வீடு தேடி வந்திருக்கான். இப்ப அவன் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ நாளைக்கு பிரியாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அந்த நேரத்துல எந்த முகத்தை வச்சுட்டு நீ அவன்கிட்ட போய் பேச முடியும்? இப்போதைக்கு நிதானம் தான் ரொம்ப முக்கியம். நடந்ததை நினைச்சு கவலைப்படாத, நடக்க போறதை நினைச்சு சந்தோஷப்படு.
இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாம். பரவாயில்ல எடுத்துக்கோங்க. தம்பி, என்ன இருந்தாலும் வீடு தேடி வந்திருக்கீங்க, உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிக்க வேண்டியது எங்க கடமை. ம், குடிங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஏன்பா, நீ பண்ண தப்புக்கு தானே நிலா உன் மேல கைய வச்சா? அதுக்காக அவங்க அம்மா சமாதானமாகி இப்பவே டீ கொடுக்குறாங்க. குடிப்பா. எடுத்துக்கோங்க, குடிங்க. ம். குடிப்பா. நீங்க யாரு, என்ன ஊரு? தம்பி, நீ சொன்னாதானே அடுத்து நாங்க என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். என் பேரு ஆதி. நான் ஒரு அனாதை. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. அப்ப அனாதை ஆசிரமத்தில் தான் படித்தேன். எந்த ஊரு? நாகர்கோயில். அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு நண்பர் மூலயமா எனக்கு துபாயில் வேலை கிடைச்சிது. அங்கே நான் சமையல் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்கிறேன். என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு நான் லீவுக்கு வரும்போதெல்லாம் காஞ்சிபுரம் வருவேன். அப்படி வரும்போது தான் அந்த ஹோட்டலில் தங்கினேன். அங்கே வந்த இடத்துல கொஞ்சம் போதையாயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியல. கார் எடுக்க போனேன், ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு. அப்படியே கார்லேயே சாஞ்சு நின்றுட்டேன். அப்பதான் பிரியா அங்க வந்தாங்க. இந்த நிலைமையில கார் எப்படி ஓட்டுவீங்கன்னு கைத்தாங்களா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்பவே எனக்கு மங்களா தான் ஞாபகம் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் நான் நாகர்கோயில் போயிட்டேன். நேத்து தான் நான் மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வந்தேன். அப்பதான் அங்க வேலை செய்யற ஒரு ரூம் பாய் அன்னைக்கு அந்த ரூம்ல என்ன நடந்ததுன்னு சொன்னான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேங்க. எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி, ஏன் அப்பா அம்மான்னு கூட யாரும் இல்லை. வரப்போற கொண்டாட்டி தான் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன். பெண்கள் எல்லாம் நான் ரொம்ப தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமேன்னு. பிரியா இங்கதான் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். அப்பதான் ஒரு போலீஸ் என்னை பார்த்துட்டு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. என்ன ஏதுன்னு கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அப்படிதான் உங்க அட்ரஸ் எனக்கு தெரியும். அப்போ உனக்குன்னு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லையா? இல்லைங்க. சரி, அதான் நாங்கெல்லாம் இருக்கும்ல, எல்லாரும் சேர்ந்து உனக்கு எது நல்லதோ அதை செஞ்சு பிடிப்போம். கவலைப்படாத. என்ன அண்ணி, நீங்க மட்டும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணுமே பேசாம இருக்கேன் தான், ஆனா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நல்லவ மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுது. என்ன நீலாம்பரி, நீ பேசுற துணியே சரியில்லையே. ஆமா, தம்பி செஞ்ச தப்புக்கு வருத்தப்பட்டது ஓகே, அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்ததும் ஓகே. இவன் சொல்றதுல எதுவும் உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. நான் ஒரு அனாதையா பிறந்து வளர்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். என் குழந்தைக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்க. நான் அனுபவிச்ச நரக வேதனைய என் புள்ள அனுபவிக்க கூடாது. நான் இன்னைக்கு வளர்ந்துட்டேன், வசதியா இருக்கிறேன். இருந்தும் எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே நாங்க இருந்து எல்லாமே செய்யறோம்னு நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நீ அனாதன்னு நேரடியாகவோ மறைமுகமாவோ என்னை குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நிலைமை என் பிள்ளைக்கும் வரக்கூடாதுங்க. அதுக்கு இதை விட இன்னும் அவமானமும் கொடுமையும் நடந்தா கூட எல்லாத்தையும் என் பிள்ளைக்காக நான் பொறுத்துப்பேங்க. தம்பி, உண்மையிலேயே உன்ற மனசுக்குள்ள இவ்வளவு சோகம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, அப்புறம் என்ன, கல்யாணத்தை பத்தி பேச வேண்டியதானே? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம். நான் இப்பவே பிரியா கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கேன். என்ன பிரியா?
என்ன நிலா, உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கா? அவளுக்காக, அவ கல்யாணத்துக்காக பேசிட்டு இருக்கோம். அவ யாரையுமே மதிக்காம எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? அத்த, உங்க கோவம் நியாயமானதுதான். என்னாலே என்ன முழுசா ஏத்துக்க முடியல. அவளுக்கும் அதே மாதிரி மனநிலை தானே இருக்கும். நான் பேசுறேன் அத்த. கையில வந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. நமக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் சான்ஸ் கிடைக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். மிஸ் பண்ணோன்னு வெய், அப்புறம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் காலம் பூரா நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமேனு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அத நீயும் புரிஞ்சுக்க, உன் ஃப்ரெண்டுக்கும் புரியவை. நான் புரிய வைக்கிறேன் அத்த. சரிங்க மேடம், நீங்க பேசிட்டு சொல்லுங்க. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். நான் வரேன் மேடம். தம்பி, எங்க கிளம்புறீங்க? பக்கத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டுக்கிறேன். இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, உன் ஒரு ஆளுக்கு இடம் இல்ல. ரூம் எல்லாம் வேண்டாப்பா, நீ இங்கே தங்கிக்க. இல்லங்க, உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? கல்யாணம் ஆயிட்டாலும் பரவாயில்ல. இப்போ நான் யாரோ தானே. இங்க பாருப்பா, நேத்து வரைக்கும் நீ வேற யாரோ, ஆனா இன்னையிலிருந்து நீ எங்க எல்லாருக்கும் சொந்தம். ம்? அதான் நீலாம்பரியா சொல்லிட்டால, அப்புறம் என்ன? இனிமே நீ இங்கேயே தங்கலாம். ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணணும்னா அத்தை தான் பண்ணணும். பிரியாவை கூட அத்தை ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கோன்னு சொன்னாங்க. உங்களை தான் இங்கே தங்க சொல்லிட்டாங்களே. எதனால உங்களை பிடிச்சிருக்குன்னு தான் தெரியல. இந்த நீலாம்பரி எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இல்ல, 1000 அர்த்தம் இருக்கும். அது உனக்கே புரியும். என்ன சார் நடக்குது நம்ம வீட்ல? நான் பாட்டுக்கு கொல்கத்தா போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எவனோ ஒருத்தன் ஆதின்னு வரான், என் பையனத்தை தடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அவன் தான் அப்பாங்கிறான். எனக்கு அது கேட்கும் போது அருவருப்பா இருக்கு. எனக்கும் தெரியல, எல்லாமே கரெக்டா சொல்றான். நமக்குள்ள நடந்தது அவனுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நிலா கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த நான் அந்த குமாருக்கு போன் பண்ணி இறந்தவன் யாரோட போட்டோவாது கூடன்னு சொன்னேன். அவனும் அப்படிதான் செஞ்சிருக்கிறதா சொன்னான். அப்படி எப்படி உயிரோட வந்தான்? அதான் சார் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. இன்னைக்கு கூட நான் இந்த ஊரை விட்டு போறதால எல்லா குழப்பத்துக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு முடிவு கட்டிடலான்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் தலைகீழா ஆயிடுச்சு. உன் முன்னாடி நான் அந்த போட்டோகிராஃபரை அடிச்சேன், அவன் போனை உடைச்சேன். அந்த கோவத்துல என்ன பழி வாங்குறதுக்கு அவன் உயிரோட இருக்க யாரோ ஒருத்தர் போட்டோ எனக்கு கொடுத்துருப்பானோ? இல்ல சார், இருக்காது. அவன் உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தான்னா உங்க போட்டோவையும் அவன் நிலா கிட்ட கொடுத்திருப்பான். அதுவும் கரெக்ட் தான். ஆனா இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நீ அந்த போட்டோகிராஃபருக்கு ஃபோன் பண்ணி கேளு. ஹலோ, சொல்லு பிரியா, எப்படி இருக்க? என்னைக்கும் செத்து இருக்கணும், இன்னும் சாகாம உயிரோட இருக்கேன். என்ன பிரியா, என்ன சொல்ற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இன்னும் என்ன ஆகணும்? நான் உன்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? நான் என்ன பண்ண? நீ சொன்ன மாதிரி தானே எல்லாம் நான் செஞ்சேன். நான் செத்து போனவன் ஒருத்தன் போட்டோ தானே நிலா கையில கொடுக்க சொன்ன. நீ ஏன் உயிரோட இருக்கிறவன் போட்டோவை கொடுத்த? இல்லையே பிரியா, செத்தவன் போட்டோ தானே கொடுத்தேன். இல்ல, அவன் என்ன தேடிட்டு நான் தான் உன் குழந்தைக்கு அப்பான்னு என் வீட்டுல உயிரோட வந்து நிக்கிறான். உயிரோட வந்து நிக்கிறானா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே பிரியா. அவன் எப்படி உயிரோட வர முடியும்? நான் உன்கிட்ட கேட்ட கேள்வியே நீ திரும்ப என்கிட்ட கேட்காத. உனக்கு நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கல. என்ன டார்ச்சர் பண்றதுக்காக உயிரோட இருக்கிறவன் போட்டோவை கொடுத்து அனுப்பியிருக்க. ஐயோ பிரியா, இப்படி எல்லாம் பேசாத பிரியா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா. நான் திருந்திட்டேன் பிரியா. நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுதான் நீ சொன்ன மாதிரி நான் மாத்தி கொடுத்தேன். செத்தவன் யாரு என்னன்னு உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? இல்ல பிரியா, எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அவன் உயிரோட இல்லன்னு நினைச்சு அவன் போட்டோவை கொடுத்த? திடீர்னு செத்தவன் போட்டோக்கு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது
அப்பதான் ஒரு அம்மா வந்து செத்து போன என்னோட மகனுக்கு காரியம் பண்ணணும், சின்ன போட்டோ தான் இருக்கு, கொஞ்சம் பெருசா பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த போட்டோவை தான் வரைஞ்சி பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த அம்மா யாரு? அவன் நிஜமா செத்து போனவன் தானா இல்லையான்னு நீ விசாரிச்சு பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லு. சாரி பிரியா, நான் ஏதோ உனக்கு நல்லது நினைச்சுதான் செஞ்சேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் நான் நினைக்கவே இல்லை பிரியா. அவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு உடனே உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே சரி. என்ன பிரியா, என்ன சொல்றான்? ஒரு அம்மா அப்பதான் இறந்து போன தன்னோட மகனுக்கு காரியம் பண்றதுக்காக போட்டோவை பெருசு பண்ணி கேட்டிருக்காங்க. அதத்தான் வரைஞ்சி பிரிண்ட் போட்டு கொடுத்தேன்னு சொல்றான். இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு பிரியா. எனக்கு நடந்ததெல்லாம் அவனுக்கு நடந்திருக்குன்னு சொல்றான். இறந்து போன போட்டோ கொடுத்தோன்னு சொன்ன உடனே ஒரு அம்மா அவங்க மகன் இறந்துட்டான், காரியம் பண்றதுக்கு போட்டோ வேணும்னு போய் நிக்கிறாங்க. இதுல ஏதோ இருக்கு. யாரோ ஒருத்தர் பக்காவா பிளான் பண்ணி நம்ம கூட விளையாடுறாங்க. அவங்களோட எய்ம் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஆதியை கொஞ்ச நேரமே என்னால சகிச்சுக்க முடியல. இனிமே எங்கதான் அவனும் இருக்க போறான், என்ன பண்ண போறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. டோன்ட் வரி பிரியா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இவன் அந்த போட்டோல இருக்கிறவனா இல்ல அந்த போட்டோல இருக்கிற மாதிரியே வேற ஒருத்தனா, அத முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். மேடம். எஸ், கம் இன். என்ன மேடம், இந்த ஆதிகேசவனோட என்ட்ரியும் ஆக்டிங்கும் எப்படி இருந்துச்சு? நாட் பேட், நல்லாவே தான் பண்ண. நீ கண் கலங்குனது, சென்டிமெண்டலா பேசுனது எல்லாத்தையும் இந்த வீட்ல இருந்த செம்மறியாட்டு கூட்டம் நம்பிடுச்சிங்கன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் யாரு? நீலம்பரி மேடம் ஆச்சே. இந்த மாதிரி பெருமை பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். நான் சொன்னதை ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணு. என்ன? ஓகே மேடம். அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, பக்காவா பண்ணிடலாம். உன்னை இந்த வீட்ல தங்க வச்சதுக்கு முக்கியமான ரீசன் இருக்கு. என்ன ரீசன் மேடம்? நீ பேசுனது எல்லாம் கேட்டுட்டு எப்படி பிரியா அந்த இடத்துலயே நிக்க முடியாம ஓடுனா பாத்தியா? பார்த்த மேடம். அவளை இன்னும் நீ ஓட ஓட விரட்டணும். உன்னை பார்த்தாலே அவ அலறணும். நீ பண்ற டார்ச்சர்ல அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நீ அப்பா இல்ல கார்த்திக் தான் அப்பான்னு சொல்லி கதறணும். நீங்க சொல்றது அல்வா சாப்பிடுற மாதிரி மேடம். அசால்ட்டா பண்ணிடுவோம் மேடம். ஆனா அதனால வேற எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல மேடம்? ஒன்னும் வராது. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்குவேன். இந்த நீலாம்பரி இருக்க பயம் ஏன்? அந்த கார்த்தி தான் கேள்வி மேல கேள்வியா கேக்குறாரு. அது திருடனுக்கு தேள் கொட்டினா துடிக்கதானே செய்வான், அவனும் கொந்தளிப்பான். நீ பிரியாவுக்கு பண்ற டார்ச்சருக்கு அதிகமா அவன் தான் துடிப்பான். நீ பிரியாவுக்கு பண்ற டார்ச்சரை டாலரேட் பண்ண முடியாம அவன் வாயை திறந்து சொல்லணும். பிரியா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆதி அப்பா இல்ல நான் தான் அப்பா. அன்னைக்கு பிரியாவை ஏமாத்தினது ஆதி இல்ல நான் தான்னு எல்லார் முன்னாடியும் சொல்லணும். எப்படியாவது அவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளை நீ அந்த உண்மையை சொல்ல வைக்கணும். அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற டார்கெட். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரம் நான் உங்களை சொல்ல வைக்கிறேன். ஆனா எப்படி மேடம் என் போட்டோ வச்சு இதை பண்ணணும்னு தோணுச்சு? அன்னைக்கு பிரியா கார்த்திகை காப்பாத்த அந்த போட்டோகிராஃபருக்கு ஃபோன் பண்ணி செத்து போனவனோட போட்டோவை கொடுத்து நிலாவை ஏமாத்த சொன்னான். அது என் காதுல விழுந்துருச்சு. அவ்வளவு பத்தாதா எனக்கு? எல்லாரும் புள்ளி வச்சாதான் கோலம் போடுவாங்க. நான் புள்ளியே வைக்காம கோலம் போடுவேன்.
அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஐடியா பண்ண. உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ செத்துட்டன்னு சொல்லி உன் போட்டோவை அதே போட்டோ ஸ்டுடியோல கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். அந்த மாங்க மடையனும் நான் நினைச்ச மாதிரியே உன் போட்டோவையே பிரிண்ட் போட்டு நிலா கிட்ட கொடுத்துட்டான். அவனுக்கும் அர்ஜென்ட்டா ஒரு செத்து போனவனுடைய போட்டோவை படிக்கிறது கஷ்டமா தானே இருக்கும். அப்பதான் நீ என் பிளான்ல உள்ள வந்த. இப்போ கார்த்திக்கும் பிரியாவும் செத்து போனவன் எப்படிடா உயிரோட வந்தான்னு தலைய பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மேடம் பயங்கரமான மூளை மேடம் உங்களுக்கு. எனக்கு உன்னோட பாராட்டு சர்டிபிகேட் அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை உண்மை வெளியில வரணும், அதுதான் முக்கியம். அதுக்கு தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கிறியோ முடிச்சிட்டு பேசினதுக்கு மேலேயே ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த கேசவ உங்களுக்கு சேவை பண்றதுக்கு 24 மணி நேரமும் ரெடியா இருக்க மேடம். நீங்க பாருங்க மேடம் எவ்வளவு சீக்கிரம் சொல்ல வைக்கிறேன்னு.